வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி டாபிக் எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ரஸ்லிங் நியூஸுக்குள்ளேயே போயிடலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் WWE சேர்மனாக இருந்து ஆட்சி செய்தது கேட்டிங்கன்னா வின்ஸ் மெக்மன். அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி இருந்தாலும் ட்ரிபிள் ஹைச்சுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஸ்டெஃபனி மெக்மன் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க்கை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுனால அவரால் பார்த்தீங்கன்னா WWE மேனேஜ் பண்ண முடியல. ட்ரிபிள் ஹைச்சால் முடியாததை வின்ஸ் மெக்மன் 77 வயசுலேயும் பண்ணார். ஆனால் தன்னுடைய 77வது வயசில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அறிவித்தார். அவர் மேலே செக்ஷுவல் அரெஸ்ட் வந்தது, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்ததுனால சட்டப்பூர்வமாக அவர் பேரில் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியும் ரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு பேரில் பார்த்தீங்கன்னா WWE சேர்மன் பொறுப்பில் கொடுத்துட்டு WWE விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ் மெக்மன் போயிட்டார். அதனால் வரைக்கும் வின்ஸ் மெக்மன் எரா அப்படின்னு சொல்லப்பட்ட WWE 2022க்கு அப்புறமா ட்ரிபிள் ஹைச் எரா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. அந்த நேரத்தில் தான் ட்ரிபிள் ஹைச்சுக்கு ஃபேவரட்டான செத் ரோலன்ஸு மற்றும் கெவின் ஓவன்ஸு, சாமி ஜெயனு இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பொக்கிஷமாக வச்சுருந்தாரு. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெத்தலை மாதிரி வாயில் தூப்பி கசக்கி துப்பிட்டார். அதுலேயும் செத் ரோலன்ஸ் எல்லாம் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே மொக்கையாக பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருந்தார். பெரிய பெரிய மேட்சஸ்லாம் விளையாடுவார், சிசாரை கூட விளையாடுவார், அடுத்து சர்வைவர்ஸ் இருப்பார். எல்லாத்துலேயும் தோற்று தான் போவார். எட்ஜு கூட மோதுவார், ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுவார், தோற்று தான் போவார். அதே மாதிரி நான் சாமி ஜெயனை சொல்லி ஆகணும். இப்போ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனா ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டாக இருக்கார்ல, அப்படிப்பட்ட சாமி ஜெயன் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு தொப்பியை போட்டுட்டு காக்கிகளில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்பவே சொதப்பலான ஒரு சாமி ஜெயின் இருந்தார். ஆக்சுவலி அந்த நேரத்தில் நமக்கே சாமி ஜெயினை கண்டா பிடிக்காது. ஆனால் அது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், செம கடுப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். இவர் மெயின் ஈவெண்ட் தானே, அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணாரு தெரியுமா? யார் எவனே தெரியாதுங்க. இந்த டிவி ஷோவில் ஒருத்தன் ஆங்கரிங் பண்ணுவானா, அவனுக்கும் சாமி ஜெயினுக்கும் மேட்ச்சு. அதில் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா எலியை நசுக்கிற மாதிரி நசுக்கி தோக்க வச்சுருப்பானுங்க. ட்ரிபிள் ஹைட்ஸை விட நல்லா ப்ராக்லஸராக யூஸ் பண்ணுறது நம்ம வின்ஸ் மெக்மன். வின்ஸ் மெக்மன் மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா காரி துப்பிட்டு பெல்ட் தூக்கி மூஞ்சிலே போட்டுட்டு போனாலும் வாயா 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 ப்ராக் லெஸ்னர் என்னோட செல்லப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பிள்ளையாட்டு வச்சுருந்தாரு வின்ஸ் மெக்மன். ப்ராக் லெஸ்னரை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் சொல்லலாம் ரோமன் ரெயின்ஸ்கிட்டலாம் தோக்க வச்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரோமன் ரெயின்ஸ் அந்த நேரத்தில் ஒரே ஒரு தான் யூனிவர்சல் சாம்பியன். ஆனால் இவர் வந்த உடனே ராயல் ரம்பிள் வெற்றி பெறுறாரு, எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணுறாரு. வந்த 6 மாதத்தில் 2 தடவை WWE சாம்பியனு. எங்க ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் ஆனார். பட் ஆனால் எங்கே விட்டு கொடுத்தாரு? சம்மர் ஸ்லாமில் கூட ரோமன் ரெயின்ஸ் கூட தான் மோதினார், பெஸ்ட் மேட்செல்லாம் கொடுத்தாரு. இது வின்ஸ் மெக்மன் இருக்க வரைக்கும் தான். அந்த சம்மர் ஸ்லாமில் தான் வின்ஸ் மெக்மன் பார்த்தீங்கன்னா WWE விட்டு போகிறேன்னு சொன்னார். அன்னைக்கே WWE விட்டு பார்த்தீங்கன்னா தானும் போகிறேன் அப்படின்னு ப்ராக்ரஸ் சொன்னார். ட்ரிபிள் ஹெச் எப்படியோ பேசி எடுத்து WWE திருப்பி கொண்டு வந்தார். பிரான் ஸ்ட்ரோமன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் அப்படி தான் இருக்கார். வின்ஸ் மெக்மன் இருக்கும்போது அப்படி தான் இருக்கார். ஏன்னா அவர் வாய் கொழுப்பு WWE விட்டு போனார். ஆனால் வின்ஸ் மெக்மன் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு பதிலாக இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சுருந்தார். அவர் தான் ஜெயண்ட் ஓமாஸை சும்மா காட்டலாங்க, WWE படிப்படியாக பெருசாக காட்டான்னு சொல்லிட்டு வின்ஸ் மெக்மன் பார்த்து செதுக்குனார் ஓமாஸை விட்டே கொடுக்கலையே. ஓமாஸை கூட்டிகிட்டு வந்து ஏஜே ஸ்டைல் கூட ஒரு டாக் டீம் பார்ட்னர் ஆக்குறாரு, டாக் டீம் சாம்பியன் ஆக்குனார். ஜெயண்ட் அப்படிங்கிற பேரை பார்த்தீங்கன்னா ஓமாஸுக்கு கொடுத்தாரு. ஏஜே ஸ்டைலுக்கு ஹேண்ட்ஸாக திரும்பினார், ஏஜே ஸ்டைலில் வின் பண்ணார். சர்வைவர் சீரிஸில் இவர் வின் பண்ணியிருக்காரு. ஏஜே ஸ்டைல் கூட ஏஜே ஸ்டைல் இவர் 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணியிருக்காரு. MVP கூட டீம் அப் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓமாஸை வச்சு செம்மையாக பண்ணார். ஆனால் அதே மாதிரி டாப் சிக்லர் என்னதான் ஒரு மிட்கார்ட் லெவலுக்கு போனாலும் கொஞ்சம் புஷ் கொடுத்து அவருக்கான மேட்ச் கொடுத்து சேலரி கொடுத்து எல்லாமே, ஏன்னா அவருக்கு வின்ஸுக்கு நல்லாவே தெரியும் டாப் சிக்லர் வெளியே போகணுன்னு நல்லா சாதிச்சிருவான், அவனுக்கு வெளியே கொடுக்கூடாது, நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணுமோ அந்த அளவுக்கு கட்டுப்பாடு வைப்போன்னு சொல்லிட்டு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு WWEக்குள்ளே வச்சுருந்தார். அண்ட் ஈவன் பிளாக் பீப்புள் வின்ஸ் மெக்மனை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் பீப்புளை ரொம்ப நல்லாவே கவனிப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸனு, பிக்கி, நியூடேலாம் பார்த்தீங்கன்னா இந்த 13 தடவை டாக் டீம் சாம்பியன்ஸு. அதில் ஒரு பிக்கி ஒரு தடவை மனித பேங்க் வின் பண்ணியிருக்காரு, வேர்ல்ட் சாம்பியனு. இவர் WWE சாம்பியனு. இப்போது சாமி ஜெயனுக்கு ரோமன் ரெயின்ஸ் எதிர்க்கல் கொள்ளும்போது எந்த அளவுக்கு ஃபேன் சப்போர்ட் இருந்து அதே சப்போர்ட்டு கோஃபி கிங்ஸனுக்கு இருந்து. ஆனால் வின்ஸ் மெக்மன் டைட்டில் கோஃபிகிட்டே கொடுத்துட்டாரு. ட்ரிபிள் ஹெச் கொடுப்பாரா? மாட்டார்ல. அதுவும் நியூடே சாம்பியனான மூமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அல்டிமேட் மூமெண்ட். பிக்கி, நம்ம கோஃபி கிங்ஸன், அதுவும் கோஃபி கிங்ஸன் எப்படிப்பட்ட மூமெண்ட்லலாம் சாம்பியன் ஆனார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம வின்ஸ் மெக்மன் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம சிஎம் பாங் வந்து WWE இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் ட்ரிபிள் ஹெச். ஒருவேளை வின்ஸ் மெக்மன் யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக சிஎம் பாங் அப்படிங்கிற பேர் WWEல கண்டிப்பாக இருந்திருக்காது. WWE கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை கூப்பிட்ருக்காது. அவன் எதுக்குடா அவனை விட்டு தருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி விட்டுருப்பாரு. ஏன்னா அவருக்கு தேவையில்ல சிஎம் பாங்கு.
சரி, அது மட்டும் இல்லாமல் என்எக்ஸ்டியை பார்த்தீங்கன்னா கூறு எடுத்து விட்டார் வின்ஸ் மேக்மேன், அதையும் நான் சொல்லி ஆகணும். கோல்டன் எராவாக இருந்த என்எக்ஸ்டியை பார்த்தீங்கன்னா கலர் குஞ்சு ஆக்கி விட்டார். அந்த கலர் குஞ்சில் அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில ரெஸ்லர்ஸ் வச்சு ஓரளவுக்கு நல்லா ஓட்டினார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறமா பழையபடி கோல்டு கலரில் மிந்திருந்த மாதிரி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு நல்லா ஆக்கினார். வின்ஸ் மேக்மேன் ஏராள பார்த்தீங்கன்னா அப்பாலா குரூஸு, ஓமாஸு, பிளாக் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல சாம்பியனாக ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. ஈவன் பாபி லாஸ்லியே நான் சொல்லி ஆகணும். இப்போ WWE சமீபத்தில் ரிமூவ் பண்ண ஒரு ரெஸ்லர் பாபி லாஸ்லியே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டாமினேட்டராக MVP சேர்த்து ஹெட் பிஸ்னஸ் எம்மா 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 என்ன ஒரு பிஸ்னஸ் அம்மா செம்மையாக ஒரு டீமாக வச்சுருந்தாரு. இந்த மாதிரி வின்ஸ் மேக்மேன் யாரால் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் நல்லா காட்டப்பட்ட ரெஸ்லர்ஸ், அதுவும் கருப்பின மக்களை. இப்போ நான் இதை தனியாக சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்பா நான் கருப்பு நீ இல்லை, இதனப்பா இப்படியா பார்ப்பாங்க. அமெரிக்காவில் அப்படி தாங்க பார்ப்பாங்க. நம்ம ஊரில் சொல்கிறோம்ல அவன் அந்த ஜாதி இந்த ஜாதி, அமெரிக்காவில் ஒரு ரெண்டு ஜாதி தான், அவன் கருப்பு ஜாதி அவன் வெள்ளை ஜாதி. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா நிறத்தை பார்க்க மாட்டோம், மனசை பார்க்குறோமா அதையும் பார்க்க மாட்டோம். அவன் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பார்ப்போம்ல, பார்க்குறாங்கல்ல. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அவன் கருப்பேன் இவன் வெள்ளை அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அவன் ஆப்பிரிக்காவில் இருந்தவன், நம்மளும் அமெரிக்காவில் பிறந்தவன். ஆனால் வின்ஸ் அப்படி இல்லாமல் அவங்களெல்லாம் சாம்பியன் ஆக்கி அழகு பார்த்தாரு. கண்டிப்பாக அந்த வகையில் நம்ம பாராட்டணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் எரால டாமினேட்டராக காட்டப்பட்ட கருப்பின மக்கள். ஏன் பியாங்கா பெலரு, சாஷா பேங்க்ஸு, ஸ்டில் அவருடைய எரால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்த உடனே சாம்பியனாக இருக்கிறாங்க. பியாங்கா பெலர்லாம் வந்து 1 இயரில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியனாக ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் வின் பண்ணாங்க. அதெல்லாம் குறிப்பிடத்தகுந்த விஷயமா நான் சொல்லணும். இப்படி கருப்பின மக்களை ஒரு பாகுபாடு இல்லாமல் பார்த்தவர் வின்ஸ் மேக்மேன். பட்டானா வின்ஸ் மேக்மேன் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தில் மாறிட்டார். பொம்பளை சோக்கு விஷயத்தில் இல்லை, பையன் சோக்கு விஷயத்தில். நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பொம்பளை வீக்னஸ் மட்டும் இல்லை, பசங்க கூட பார்த்தீங்கன்னா வானவில் பிரதர்ஸாக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட வின்ஸ் மேக்மேனை பற்றி அலங்கோலமாக ஒரு சில செய்திகள் வந்ததுனால இப்போ இதுக்கு முன்னாடியே வந்துச்சு. ஸோ அதனால் அப்போ வின்ஸ் மேக்மேன் WWE போயிட்டார். செகண்ட் டைம் வரும்போது TKO கிட்ட வித்துட்டார்ல, TKOவே வின்ஸ் மேக்மேனை தூக்கிட்டு அவர் WWE உருவாக்குனது வின்ஸு, அவரே தூக்கிடுச்சு. வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா WWE ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலில் வந்துட்டு வின்ஸுக்கும் WWEக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. அப்போது WWE டோட்டல் கண்ட்ரோலையும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தனக்கு ஃபெரவரான ஒரு சில ரெஸ்லர்ஸை டாப் ஒன்னாக காட்டினார். இப்போ ரோமன் ரெயின்ஸ் வின்ஸுக்கு ஃபேவரட், ட்ரிபிள் ஹெச் ஆல்மோஸ்ட் ஃபேவரட், பட் செத் ரோலன்ஸ் ஒரு அண்டர் ரேட்டாக இருந்தார், தூக்குனார். அவர் வந்த 2 மாதத்தில் முதல்ல என்ன பண்ணார் தெரியுமா, இந்த WWE பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் வின் பண்ணார். அதுக்கப்புறமா தொடர்ந்து வெற்றி. அப்போது WWE அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ரோமன்ட்ட இருந்தது, இவர்கிட்ட US டைட்டில் கொடுத்தாரு. ரெஸ்ல்மேனியாவில் லோகன் பாலை வின் பண்ணார். வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வின் பண்ணார். 300 நாளைக்கு மேலே சாம்பியனாக இருந்தார். ஸ்டில் ஒரு டாமினேட்டர் இருக்கார். ஏண்டா சாமி சேனை நீங்கள் அந்த எலி கூண்டில் வச்சா தோக்க வைக்கிறீங்க, மெயின் ஈவெண்ட்டா மெயின் ஈவெண்ட்டில் வின் பண்ண வச்சார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா தான் சாமி சேன் பிளட் லைனில் கூட சேர்ந்து அந்த ஃபன்னான ஸ்டோரியில் நல்லா இருந்தது. அது 2022 சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா நடந்தது இந்த ஸ்டோரி. அப்போது WWE பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் இல்லை, வின்ஸ் மேக்மேன் போயிட்டார், ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோல் இருந்தது. அதனால தான் நம்ம சாமி சேனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு. அதுக்கு முன்னாடிலாம் பிராகிட்ட அடியெல்லாம் அவங்க வச்சாங்க. ஆஸ்டின் தேரியை சொல்லி ஆகணுமே, ஆஸ்டின் தேரி வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது வின்ஸ் மேக்மேனே கூப்பிட்டு தலைக்கு மேலே கொண்டாட வச்ச ஒரு சாம்பியன். ஒரு சாம்பியனு வின்ஸ் மேக்மேனே லாக்கர் ரூமுக்குள்ள எல்லா ரெஸ்லரையும் கூப்பிட்டு உன்னை தோளுக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுங்கடா அப்படின்னு சொல்லுவாரா? வின்ஸ் மேக்மேன் சொன்னார். தன்னுடைய தத்து பிள்ளையாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்டின் தேரியை பார்த்தாரு. ஆஸ்டின் தேரியை மணி இந்த பேங்கை வின் பண்ண வச்சது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த சம்மர் ஸ்லாம் முன்னாடி வரைக்கும் எத்தனையோ அந்த டாமினேட் ரெஸ்லர் இருந்தாங்க அந்த மணி இந்த பேங்கில். எல்லாத்தையும் மீறி அன்னைக்கு US சாம்பியன்ஷிப்பை பாபி லாஸ்லி தோத்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை வின் பண்ணார். ஒருவேளை வின்ஸ் இருந்திருந்தால் சாம்பியன் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. மேபி US சாம்பியன் ஆகிருக்கலாம், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிருக்க மாட்டார், US சாம்பியன் இருப்பார். பட் ஆனால் US சாம்பியனுக்கும் வாய்ப்பு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறமா வின்ஸ் மேக்மேன் திருப்பி வந்தபோது தான் அவர் US சாம்பியன் ஆக்கினார். அதுக்கப்புறமா வின்ஸ் மேக்மேன் WWE டோட்டலாக போனதுக்கப்புறமா அண்டர்ரேட் ஆகிட்டார். ஜே ஊசவை நீ டேக் டீம் தான்டா அப்படின்னு சொன்ன ஒரு ரெஸ்லரை இப்போ ஜே ஊசவை எப்படிலாம் காட்டுறானுங்க, எம்மா 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 எம்மா. ஜே ஊசவை ஒரு மெயின் ஈவெண்டராக காட்டுறாங்க. குட்டி கொஞ்சம் டாமினிக் மிஸ்டீரியோ அவர் அப்பா கூட சேர்ந்து காமெடித்தனம் பண்ணிட்டு இருந்தார். ஏண்டா டாமினிக்கே வில்லத்தனத்தை இப்படிலாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு போன வருஷம்லாம் கதிகலங்க விட்டார். இந்த வருஷம் லீவ் மோகன் கூட போன வருஷம்லாம் கதிகலங்க விட்டார். நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பே வேறு லெவலில் வச்சுருந்தார். வின்ஸ் மேக்மேன் பார்த்து பக்குவமாக ரெடி பண்ணி வச்சுருந்த ஓமாஸை பார்த்தீங்கன்னா
கெட்ட வார்த்தை தான் வரும், நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். பண்ண வச்சுட்டாரு. ஓமாஸை இப்போ பண்ண வச்சுட்டாருங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ஏங்க அவர் ஒரு ஜெயண்டாக காட்டினானுங்க, கடைசியில் ஒரு நைஜீரியன் ஜெயண்டாக ஆக்காம விட்டானுங்க. ஸ்டில் இது நாள் வரைக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டது என்னதுன்னா, ப்ராக் லெஸ்னர் இது நாள் வரைக்கும் WWEல வராமல் இருக்க காரணம் அவருடைய பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சு. பட் ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் இவ்வளோ நாள் தள்ளி போகிறதுக்கு காரணம் கண்டிப்பாக அது Triple H'ோடைய விஷயம் மட்டும்தான் சொல்லுறாங்க. ஏன்னா வின்ஸ் இருந்திருந்தாருன்னா எப்போவோ கூட்டிகிட்டு வந்திருப்பார். இப்போ கோவிட் ஏரா முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தூக்கு அப்போ தான் வியூஷி போட்டு தூக்கலை. அவர் வின்ஸ் மேக்மேன் இருக்கிற வரைக்கும் கண்டினியூ சண்டை போட்டார். பட் இவர் போனதுக்கப்புறமா இல்லை, வின்ஸ் மேக்மேன் இருக்கிற வரைக்கும் ஒரு கண்டினியூ ரெஸ்லராக இருந்த ப்ராக் லெஸ்னர் அதுக்கப்புறமா கம்யூனிட்டி இல்லை. ஒரு விஷயம் சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது அந்த டைமில் வின்ஸ் மேக்மேன் WWE திருப்பி ஹேண்டில் பண்ணார். அப்போ அவரோட ஹீல் ஆக்கி ஒரு பயங்கரமான மூமெண்ட்லாம் கொடுத்தாரு. அடுத்த டன் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா அவர் WWE போயிட்டார். அதுக்கப்புறமா ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மேலே மீண்டும் ஒரு பிரச்சனை வந்து TKO குரூப் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேனை தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் சம்மர்ஸ்லாமோட போனவர் தான் வரவே இல்லை. செக்ஷுவல் இஷ்யூ வந்தது. இந்த வருஷம் ரசலம்னாலேயே வரல, ஒரு ஆபத்தான நிலையில் போயிட்டார். பாபி லாஸ்லியை சொல்லணுமே, எங்கே அந்த ஒரு டாமினட் ஏராவை WWE சாம்பியனா 2 டைமரா, US சாம்பியனா கண்டினியூ 4 டைமரா, எல்லா சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணி ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்தார். பட் ஆனால் Triple H வந்து தூக்கிட்டார். நான் சொல்கிறதுல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நம்ம ஓமாஸு, சிட்ரிக் அலெக்சாண்டரு, செல்டன் பெஞ்சமினு, இப்போ MVP எப்படிப்பட்ட ஆள் MVP. அடுத்தது இப்போ நான் குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பாபி லாஸ்லி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டார். ஏன் ரேஷுவா Triple Hக்கு வந்து கருப்பின மக்களை பிடிக்காதா? பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சைடாக பாருங்கள், ஆமாப்பா என்ன இவர் வந்து கருப்பின மக்கள் ஒழுங்காக காட்ட மாட்டாரு, ஏதோ ஆட்டு காமெடி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுருக்காரு. மற்றபடி யாரை ஒரு கருப்பின மக்களை ஒழுங்காக காட்டுறாரு? இப்போ Triple H ஏரால ஒருத்தராச்சு அந்த டைமில் கருப்பின மக்கள் சாம்பியனாக இருப்பாங்க. இப்போ யார் இருக்கா? நீங்கள் உமன் டிவிஷனில் ஜார்க்கா இருக்குது, பியாங்கா பலராக சொல்லாதீங்க. யாருக்காருக்கு ஃபேமஸ் ஆகி வந்ததுனால WWE வாய்ப்பு கிடச்சிருக்குது, மற்றபடி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் Triple H பண்ணுறதை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. ஒருவேளை Triple Hக்கு பிளாக் பீப்புள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது பண்ண விஷயத்த ஏன் இப்படி அபோவ் பண்ணுறாருன்னு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி Triple H கையில் NXTயில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணாரா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கு மேலே அப்படி பண்ணலை. அவர் NXTயில் நிறைய பேர் சாம்பியனாக இருக்கார். இப்போ ஷான் மைக்கேல் கண்ட்ரோலில் NXT இருக்குது. NXTயில் ஒரு ஜெயண்டாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி அப்படிங்கிற ரெஸ்லரை டாமினேட்டராக காட்டுறாரு. அவர்கிட்ட இருந்து நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை யாருமே வின் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலில் காட்டுறாரு. மேபி அவர் மெயின் டாஸ்டருக்கு வரும்போது Triple H எப்படி காட்ட போகிறாருன்னு தெரியல. ஒருவேளை ஓமாஸுக்கு ஏற்பட்ட நிலம் தான் ஓபா ஃபெமிக்கும் ஏற்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் நிறைய பிளாக் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ WWE இல்லை, NXTலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு. ஒன்லி ஒயிட் பீப்புளை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக காட்டுறாரு. ஒயிட் பீப்புளை மட்டும் தான் வச்சுருக்காரு. இது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரில, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. இதுக்கு முன்னாடி NXTயில் பார்த்தீங்கன்னா கெய்த் லீ, பிக்கி, ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ்லாம், இது மற்ற 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷான் மைக்கேல் ஏரால சாம்பியன் ஆனவங்க. அதில் குறிப்பாக கால்ம் லாயிஸு, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ், இவங்க 2 பேருமே ஷான் மைக்கேல் ஏரால சாம்பியன் ஆனவங்க. பட் ஆனால் Triple H ஏராலையும் 2 கருப்பின மக்கள் NXTயில் சாம்பியனாக இருக்கிறாங்களே அவர் கண்ட்ரோல் இருக்கும்போது, இதை ஏன் மெயின் ஸ்டேஜில் கொண்டு வர மாட்டேக்காரு அப்படிங்கிற ஒரு தாக்கம் வருது. இது ஏன் ராக் காதுக்கு போக மாட்டேங்குது? ஏன்னா அவர் Triple H வந்து டோட்டல் ஷேரையும் வின்ஸ் வித்துட்டாரு. ஆனால் WWEயில் ஷேர் ஹோல்டராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறவடையும் கேட்டிங்கன்னா நம்ம ராக்கு நினச்சா எதை வேணாலும் மாற்றலாம். அவர் ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்துட்டு ஏன் இப்படி பண்ண மாட்டேங்காரு? ராக் எதுக்குப்பா இதெல்லாம் பற்றி சொல்லணும்னு கேட்குறீங்கன்னா, எஸ் ராக்கும் ஒரு கருப்பின மக்கள், அவரோட பீப்புளுக்காக அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார். சும்மா பீப்புள் சாம்பியன் சொல்லிட்டு இருக்காரு. இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குது. ஏன் இப்படி சும்மா இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ராக்கே துணை போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, இப்போ ராக்கு ஒரு கருப்பின மக்கள், அதை வச்சு தான் ஒரு பெரிய ஃபேமில் வந்திருக்காரு அப்படின்லாம் கிடையாது. அவர் திறமையை வச்சு தான் வந்திருக்காரு. பட் இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சாயலில் Triple H நடத்துறது ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேக்காரு? அதான் இருக்கிற பெரிய கருப்பு. இப்போ ராக் கருப்பின மக்கள்லாம் கேட்டிங்கன்னா, எஸ் அவர் கொஞ்சம் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்கள் சேர்ந்தனால அவர் கருப்பின மக்கள் இதெல்லாம் வருவார். நெட்டில் வேணாலும் செட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. மேபி எனக்கு தெரிஞ்சு ராக் அவர்களுடைய பார்வைக்கு இதெல்லாம் போகல அப்படின்னு தெரில. ட்ரூ மேக்கின்டர் இருக்க வீட்டில் போயிட்டு கான்டாக்ட் சைனிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரூ மேக்கின்டர் கான்டாக்ட் சைனிங் பண்ணிட்டாருன்னு சந்தோஷமாக சொன்ன அந்த ராக்கு ஏன் பாபி லெஸ்லி எப்படி அசால்ட் அவுட்டாருன்னு தெரில. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கான்வர்ஸாக பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இப்போ நடக்கிற கரண்ட் சிச்சுவேஷனை வச்சு மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் WWE நடத்துகிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Triple H பண்ணுறது சரியா தவறா
மறக்காமல் அதையும் பதில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வாசிப்பேன். நீங்கள் என்ன மாதிரி பதிலளிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல.